ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை vlog. ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமரோட லொக்கேஷனில் தாங்க. கஸ்டமர் வீட்டில் தான் இப்போ வந்து நம்ம பெல் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கோங்க. நம்ம இந்த கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர் தாங்க. ஸோ நம்ம வந்து பெல் அடித்தாவே வந்து அந்த டைமுக்கு நம்ம பெல் அடித்தாவே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு வந்து தெரிஞ்சிருங்க. ஸோ நம்ம வந்து பெல் அடிச்சு வந்துட்டோங்க. இன்றைக்கி டேட் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 26ங்க, மார்ச் 26 ஆகுதுங்க, 2026ங்க. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, லோக்கலில் ஒரு 2-3 இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய அவுட் ஸ்டேஷன் போகிறாங்க. இந்த இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதாங்க ஃபஸ்ட்டு ஒரு அவுட் ஸ்டேஷன். ஃபஸ்ட்டு அவுட் ஸ்டேஷன் கிடையாதுங்க, பெரிய அவுட் ஸ்டேஷனுங்கிறது இந்த இயரில் வந்து ஸ்டார்டிங் இது தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஆசன் ட்ரிப் ஒன்று இருக்குங்க. ரைட், ஓகேங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போயிருக்கோம். இது 2வது இல்லை 3வது வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னடா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஃபில்ட்ரு போட்டு எடுத்தேங்க. எடுக்கிறப்ப ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒயிட் ஏஞ்சல் எப்பயும் போல் நீட்டாக கழுவிட்டு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஸோ கஸ்டமருக்கோசரம் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ டைம் வந்து 9 ஆச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்றும் கஸ்டமர் அவ்வளோ சீக்கிரம் வர மாதிரி தெரியல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி ஏதோ ஒரு மூவி போட்டு பார்த்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து டைம் என்னங்கிறது நீங்களே பாருங்கள், நான் காமிக்கிறேன். 9:51 ஆச்சுங்க. இன்ன வரைக்கும் கஸ்டமர் வரல. சரி, ஓகே, நம்ம 9 புக் பண்ணியிருந்தாங்க. நம்ம 9 வந்துட்டோங்க. பார்க்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஸோ படமும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சுனாலும் நம்மளும் வந்து பார்த்தோம், நீட்டாக படமும் நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 கிட்டே ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக கஸ்டமரும் வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு கஸ்டமர் கூப்பிட்டு கிளம்பலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்ப்பீங்க, இவர் தாங்க நம்மளோட கஸ்டமர். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நேதாஜி ரோட்டில் நம்ம மூகாம்பிகை ஸ்டோருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கடையங்க, கணேஷ் சூப்பர் ஷாப்னு சொல்லிட்டு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:10க்கு அங்கேருந்து புறப்பட்டாங்க. வர வழியில் ஒருத்தர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் வரத்துக்கு ஒரு 16 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:26ங்க. கரெக்டாக நல்ல வேலைங்க, இன்றைக்கி ஒன்றும் வீக் டேஸ்னால டிராஃபிக்கில் இல்லைன்னா இந்த ரோட்டில் நிப்பாட்ட கூட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க. இப்போ அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராயக்கோட்டை ஃப்ளைஓவர் கீழே இருக்க கொட்டாக் மகேந்திரா பேங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பிளானும் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:26 ஆகுதுங்க. நம்ம கரெக்டாக வந்து கஸ்டமரை வந்து பார்த்திங்கன்னா கொட்டாக் மகேந்திராவில் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டமரும் இப்போ தான் வந்து பேங்க்கு மேலே போகிறாங்க. இவங்க தான் நம்ம கஸ்டமர். இவங்க நம்ம கஸ்டமர். அதுக்கு முன்னாடி போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டு. வர வழியில் அப்படி பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லணுங்க. அவங்க தாங்க இவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் மேலே போட்டு நம்மளும் நீட்டாக பார்க்கிங் போட்டாச்சு. கரெக்டாக கொட்டாக் மகேந்திரா பேங்க்கிட்ட நிற்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிருஷ்ணகிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் 2-3 இடத்துக்கு இங்கே லோக்கலில் போக வேண்டியதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ப்ரோக்ராம் ஏதோ சேஞ்ச் ஆகிடுச்சு போல். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் கஸ்டமர் வரலைங்க. 1 ஹவர் ஆச்சு. பார்க்கலாங்க எப்போ கஸ்டமர் வராங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி புறப்பட்டோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனமம் அப்படிங்கிற வந்து பகுதியில் வந்து வந்துகிட்ருக்கோங்க. நம்ம ஒசூர் விட்டு வெளியில் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சுங்க. பார்க்கலாங்க, கிருஷ்ணகிரி போயிட்டு அங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து விலாகில் கண்டினியூ பண்ணுறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிருஷ்ணகிரியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் தாங்க வந்திருக்கோம். நம்ம அடுத்த போகக்கூடிய அவுட் ஸ்டேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் தாங்க. அதுவும் நான் வந்து விலாகில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அப்படியே கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஆப்போசிட்லேயே வண்டி போட்டுலாங்க. நிழலாக இருக்குங்க அங்கே. ஸோ நம்ம கஸ்டமரை இறக்கி விட்டோம். அதுக்கு முன்னாடி நடந்து போகிறது அவங்க ஃப்ரெண்டுங்க. ஏன் அவர் முன்னாடி போயிடுறாரு அப்படின்னா, நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இறக்கி விட்டு, நீங்கள் ஏதாவது டீ சாப்பிட்னா சாப்பிடுங்க, வண்டி இந்த இடத்துல போட்டுங்க, இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கலாம் நீட்டாக வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணிட்டு போவாருங்க. அதனால வந்து இவர் பின்னாடி போகிறாருங்க. மற்ற கஸ்டமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு இறங்கி போயிடுவாங்க. ஆனால் நம்ம கஸ்டமர் இந்த இடத்துல போட்டுக்குங்க, நான் அந்த இடத்துக்கே வந்துடுறேன், எங்கே நிழல் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு க்ளோஸ் கஸ்டமருங்க. அந்தளவுக்கு பார்த்துப்பாங்க. நம்மளும் வந்து நீட்டாக நிழல்ல போட்டாச்சு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 ஆச்சுங்க டைமு.
இங்கேருந்து எப்படியும் கிளம்புற இன்னும் ஒரு 1 ஹவர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து க கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த கஸ்டமரை பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் வந்து சாப்பிட போகலான்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா ஆரியபவன் ஹோட்டல் தாங்க அவர் சாப்பிடுவார். அவர் ரெகுலர் கஸ்டமர். நம்ம ஆல்ரெடி அங்கே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து கொடுப்பாங்க. அந்த தட்டு கொடுப்பாங்க. அந்த தட்டுக்கு மேலே அந்த பெருசாக அப்பளம் இருக்குங்க. அந்த அப்பளத்தை டக்குன்னு நான் உடச்சிட்டேன். அதனால் போன வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டல. நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக அப்பளத்தை வந்து காட்டுறேன். இப்போ தான் நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ணி போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆரியபவன் நம்ம வந்தாச்சுங்க. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம ராயக்கோட்டை ரோட்லேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்ட் வர வழியில் வந்தோம். அந்த கரெக்டாக அந்த சிலைக்கிட்டேயே வந்து இருக்குங்க. பார்க்கிங் தாங்க இங்கே கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஃபுட் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்றைக்கு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு ஃபுல் மீல்ஸுக்கு வந்து பால் பாயாசம் தாங்க. பால் பாயாசம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. இந்த தயிர் பக்கத்தில் இருக்குதாங்க பால் பாயாசம். ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு அப்பளத்தை காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரில. ஆனால் வந்து உண்மையிலும் அப்பளம் வந்து சொன்னேன். நம்ம இப்போ முருங்கக்காய் சாம்பாரில் சாப்பிட்டுட்ருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கஸ்டமர் எல்லாமே கிட்ட இருக்கறதுனால அந்தளவுக்கு வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் நல்லா கவர் பண்ணுறேன். இப்போ வந்து சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு நம்ம இன்னொரு அவுட் ஸ்டேஷன் போகிறோன்னு சொல்லியிருந்தோம்லைங்க. அது எங்கே தெரியுங்களா? நம்ம இப்போ வந்து வேலூர் தாங்க போயிட்டுருக்கோம். சென்னை ஹைவேல ஏறி கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் சார் நீட்டாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெலோடி சாங்ஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் மெலோடி சாங்ஸ் போடுங்க நான் தூங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாங்ஸ் கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காருங்க. ஸோ நம்மளும் வந்து அப்படியே பொறுமையாக வந்து சாங்ஸ் வந்து கேட்டுட்டு நம்மளும் வந்து ஹைவேல வந்து பறந்து போயிட்டுருக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து வேலூர் போகிறோங்க. வேலூரில் எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வேலூர்லேயுமே கலெக்டர் ஆஃபீஸ் தாங்க போகிறோம். அங்கே இருந்தாலுமே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோல் வந்துட்டோங்க. இந்த டோல் என்ன டோல் அப்படின்னு தெரியுமாங்க? குப்பம் போகிற மெயின் ரோடு அந்த டோல் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து போயிட்டு லேட் ஆகும் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆனால் வந்து ஒசூர் நம்ம வந்து ரிட்டர்ன் பேக் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:00 ஆயிரும்ன்ருக்காங்க. அனதர் ஒரு 55 கிலோமீட்டர்ஸில் இன்னொரு டோல் வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது வேலூருக்கு. பார்க்கலாங்க. வேலூர் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வேலூர் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் தாங்க இருக்கோம். ஸோ நம்மளும் இப்போ கரெக்டாக வந்து டைம் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5:30 ஆகுதுங்க. நம்ம வரத்துக்கு 5:30 ஆயிடுச்சுங்க. 5:00லாம் உள்ள ஆனால் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே இறக்கி விட்டுட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆகுதுங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வண்டியோட ஒன்றா இங்கே போட சொல்லிட்டாரு நம்ம கஸ்டமரு. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வண்டி நீட்டாக பார்க் பண்ணிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கத்தில் நிற்கிது பாருங்கள் கமாண்டர் வண்டி. அது பாருங்கள் அப்பயே வேலூரில் இருந்துருக்குங்க. வேலூர் TN23 தான் இருந்திருக்கு. இந்த வண்டிலாம் இப்போ கையில் இருந்துச்சுன்னா சரியான அமௌண்ட்டுங்க. நல்ல ஒரு இதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 6:00 ஆயிடுச்சுங்க. கஸ்டமர் இது வரைக்குமே வரல. எப்படி இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 8:30 ஆகும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. சொன்னதுலேருந்து எப்படின்னு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தான் கிளம்புவாங்கன்னு தெரில. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ நேரம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கரெக்டாக வந்து நம்ம கிளம்பிட்டோங்க. நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்கேயும் ஹோட்டலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். இப்போ சாப்பிட்டு போயிடலாம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 9:00 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷார்ப்பாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆகுதுங்க. அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அலங்கார் ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே சார் வேலூரில் தான் அவங்க முன்னாடி வந்து இது பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ 8:18 தாங்க ஆகுது டைம் இப்போ. நான் ஒரு 9:00 இருக்கும். நான் டைம் பார்க்கலைங்க ஆக்சுவலி. ஆனால் 9:00 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. அப்படியே நம்ம பார்க் பண்ணிட்டு அலங்கார் ஹோட்டலில் போய்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்றோங்கிறது பார்க்கலாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புரோட்டா தாங்க வாங்கியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து சாப்பிட்டாச்சுங்க வேலூரில். சாப்பிட்டுட்டு நம்ம வண்டி பார்க் பண்ணியிருந்தோம். நம்ம வண்டியை வந்து எடுத்துகிட்டு கிளம்பலாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வேலூர்லேருந்து கிளம்புற டைம் 8:50 ஆயிடுச்சுங்க. ஸோ அப்படியே நம்ம அப்படியே பொறுமையாக போகலாங்க. 9:00 வச்சுக்கிட்டா கூட ஒரு 3 ஹவர்ஸ் வச்சுக்கிட்டா கூட ஆச்சுங்க. 1:00 ஆயிடுச்சுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் திரும்பினோம்னா சென்னை பைபாஸுங்க, ரைட்டு திரும்பினோம்னா கிருஷ்ணகிரி பைபாஸுங்க. நம்ம ரைட்டில் தாங்க திரும்ப போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போனால் திருவண்ணாமலைங்க. இந்த ஜங்ஷனில் அப்படியே ரவுண்ட் அடித்து திருப்பி நம்ம ரைட்லேயே போயிட்டு அந்த சர்வீஸ் ரோடு எடுத்துட்டோம் அப்படின்னா கிருஷ்ணகிரிங்க. பட் இந்த லெஃப்ட் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த லெஃப்ட் இப்படி எடுத்தோம் அப்படின்னா திருவண்ணாமலைங்க. இங்கேருந்து 82 கிலோமீட்டர்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:26 ஆச்சுங்க. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு டோல் வந்து கிராஸ் பண்ணுறோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு டோல் கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு அவ்வளோங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒசூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. போகிற வழியில் தாங்க கொஞ்சம் பெட்ரோல் அடிக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் டிமாண்டு மாதிரி தான் தெரியுது பெட்ரோலு, என்னன்னு தெரியலங்க. இந்த ஈரான் போகிறனால நைட் டைமில் டிமாண்ட் இல்லைங்க. நைட் டைமில் வந்து பெட்ரோல் இப்போ ஒரு பங்க்கில் கேட்டிருந்தேன். பெட்ரோல் வந்து நைட்டில் அடிக்கிறதில்ல, க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க நைட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:19 ஆகுதுங்க. நாம் எங்கே வந்திருக்கோன்னா கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டோங்க. அவ்வளோதாங்க. இந்த ஹைவே விட்டு நம்ம லெஃப்ட்டு திரும்பினோம்னா சேலம் நாமக்கல் போகிற ஹைவேங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் திரும்பிடுவோங்க. அதாங்க அனதர் ஒரு 60 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம வந்து இந்த ஜேர்னி வந்து முடிச்சிருவோம். ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறோம் என்ன அப்படிங்கிறது தெரியலைங்க. இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில்